ஓகே கைஸ், இப்போ ஒரு மாடல் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாடலில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதோடைய ரெண்டரிங், அதாவது ஒரு மாடல் போடுறதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குது, ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு மாடல் போட்டுட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து டோட்டல் பில்டிங்கு, டோட்டல் மாடல். ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணி 3D ரெண்டரிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட 3D வியூ. ஸோ இதில் பீம்ஸு காலம்ஸ் அண்ட் பிளேட்டுன்றது ஃப்ளோருக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்ஸ் இங்கே என்ன சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் 0.6x0.3 கான்க்ரீட், அதாவது எல்லா பீமுக்கும் வந்து 0.6x0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு காலமோட சைஸ் வந்து 0.3x0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளேட் திக்னஸ், அதாவது ஃப்ளோருக்கான திக்னஸ் வந்து டபுள் கிளிக் பண்ண தெரியும். ஸோ 0.13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இதில் என்னன்னு கொடுத்துருக்கு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் அப்படின்றது. நீங்கள் ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லோட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் லோட்ஸ் என்னென்ன லோட் போடணும், என்னென்ன லோட் போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு EQX எர்த்வேக் லோடு, நெக்ஸ்ட் EQZ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெட் லோடு, அதாவது செல்ஃப் வெயிட், உங்கள் பில்டிங்கோட ஓன் செல்ஃப் வெயிட். நெக்ஸ்ட்டு லைவ் லோடு. ஸோ லைவ் லோடு வந்து இங்கே ஃபுல் ஓவர் லோடில் கொடுத்துருக்காங்க, 1-வே ஸ்லாப் அண்ட் 2-வே ஸ்லாப் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1-வே ஸ்லாப்புக்கு ஒன்று 2-வே ஸ்லாப்புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு விண்ட் லோடு. ஸோ விண்ட் லோடு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற எதுக்கும் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடோட காம்பினேஷன்ஸ், லைக் லோட் 3 அண்ட் லோட் 4. ஸோ 1.5 இன்ட்டு டெட் லோட் அண்ட் 1.5 இன்ட்டு லைவ் லோட். ஸோ இதுதான் எல்லா காம்பினேஷன்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வந்து இங்கே அனலைஸ் பண்ணுறது இருக்கா. ஸோ அனலைஸ் கொடுத்து ரன் அனாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ லைக் ஒரு நிமிஷம், ஸோ அனலைஸ் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ 0 எரர்ஸ் இல்லைனா தான் நம்மளுக்கு வந்து இந்த இதில் வந்து லைக் கோ டு ப்ராசஸிங், உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங் மோடு அப்படின்னே வரும், இல்லைனா வராது. ஸோ இல்லைனா வந்து அவுட்புட் ஃபைல் பார்க்கலாம், இல்லை ஸ்டே இன் மாடலிங் இதுதான் வரும். ஸோ என்னென்ன எரர்ஸ் ப்ராப்ளி வரலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பீமுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்காம இருந்திருப்பீங்க, ஏதாவது அந்த மாதிரி எரர்ஸ் ஏதாவது வரும். ஓகேவா. இல்லை டிசைனை வந்து ஏதாவது ஒன்று கொடுக்காம விட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தான் எரர்ஸாக வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கோ டு ப்ராசஸிங் மோட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ ரிசல்டன்ட்டில் என்னென்ன டிஃப்ளெக்ஷன் இதாக இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஆல் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், லைக் எவ்வளோ நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போது அனிமேஷன்ஸ்ன்றதா இந்த டிஃப்ளெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்தா ஸோ உங்களுக்கு அந்த பீம்ஸ் ஆடுறது தெரியுதா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதோட ஃபெயிலியரில் வரும். ஸோ என்ன லோட் ஆக்ட் ஆகிறதுனால என்ன ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்ஸில் ஸோ இது என்னென்னா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் நீங்கள் தேவையானது நீங்கள் ஏதாவது கொடுக்க போகிறீங்க, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்னென்னா கொடுக்கணும், நோட்ஸ் கொடுக்கணுமா, பீம்ஸ் கொடுக்கணுமா, இதெல்லாம் இன்புட். ஸோ என்னென்ன லோட் கேசஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லோட் கேசஸ் ஆட் பண்ணிக்கிறேன், காம்பினேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்புட்டை கிளிக் பண்ணோன்னே அவுட்புட் இருக்கா. ஸோ என்னென்னா ஸோ நோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சம்மரி, லைக் பீமோட எண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்ற சம்மரி. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்,
லைக் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடைய சம்மரி அதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ நான் வேறு பிக்சர்ஸ் இருந்ததுன்னா பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் காட்டுது பார்த்தீங்களா ஸோ பார்த்தீங்களா இதெல்லாம் லோடு அதோடைய காம்பினேஷன்ஸ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போங்க ஸோ வந்து காம்பினேஷன் ஆஃப் லோட் கேசஸ் தான் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு லோட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சம்மரி அப்புறம் இந்த சம்மரி எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் என்னென்னலாம் இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்கீங்க பிக்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது இதில் காட்டும் ஸோ இதில் அப்படியே பிரிண்ட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் ப்ராசஸிங் மோட்லேயே அனிமேஷன்ஸே கிளிக் பண்ணுறேன் இங்கே வந்து ப்ளே ஸ்ட்ரெஸ் கான்டூர் ஸோ இதில் எந்தெந்த லோடுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து பிரின்சிபல் மேஜர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனில் போடும்போது டிஃப்ளெக்ட் ஆன பீம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறது இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆடி இருக்கும் ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் லோட்ஸ் வந்து வந்திருக்கும் மற்ற இடத்துல க்ரீன்ன்றது பார்த்தீங்கன்னா 0.025 ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சாரி ஓகேவா ஸோ க்ரீன்ன்றது லைக் மீடியமில் நடுவில் இருக்க மாதிரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் ப்ராசஸிங் மோடில் பீம் நோடு வச்சுக்கிறேன் ஒரே ஒரு பீம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி பாருங்கள் 0.3 + 0.6 பீமுக்கு சொன்னேன் நெக்ஸ்ட்டு லோடிங் கண்டிஷன் என்னென்ன லோட்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகிருக்காது ஷியர் பெண்டிங் ஸோ ஒவ்வொரு லோடுக்குமே வந்து எவ்வளோ மொமெண்ட் வருது என்னென்ன மொமெண்ட் வேல்யூஸ் எங்கெந்த பொசிஷனில் வந்திருக்கு இது எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இசட்டில் எவ்வளோ ஒயில் எவ்வளோ ஷியர் இசட்டில் எவ்வளோ ஷியர் ஒயில் எவ்வளோ ஸோ இது எல்லா வேல்யூஸும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இந்த வேல்யூ இப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதான் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷியர் பெண்டிங் சம்மரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எந்தெந்த பீம் ஸோ டிசைன் பண்ணும்போது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒன்று பீம் எடுத்து டிசைன் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வச்சு அதுக்கு தான் டிசைன் பண்ணுவீங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் முடிச்சாச்சு ஓகேவா ஸோ அதுதான் கைஸ் இல்லை உங்களுக்கு இன்னும் வேல்யூஸ் இதுவாக வேணும் லைக் ரெப்ரசன்டேஷனுக்குலாம் வேணும் அப்படின்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா எம்செட் பெண்டிங் மொமெண்ட் ஜெட்டு அதே மாதிரி பெண்டிங் ஒய் மொமெண்ட்டு நெக்ஸ்ட்டு டார்ஷன் வேல்யூ இதெல்லாம் வேல்யூஸும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம் ஸோ எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் ஸ்கேல் மூலமாக வச்சு பார்த்துக்கலாம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஓகே கைஸ் மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்து நம்மளே வந்து டிசைன் பண்ணுவோம் ஓகேவா அனலைஸ் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு டிசைன் எப்படி பண்ணுறது இதே STAAD Pro V8i அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகே பாய்